என்ன நேயர்களே, சுட்டும் விழி சுடரே சீரியல்ல அடுத்து என்ன ஒரு பயங்கரமான திருப்பம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? கேப்டன் பிரபாகரனுக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாண ஏற்பாடுகள் ஒரு பக்கம் தடபுடலா நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஜெயில்ல இருக்கிற அம்முவுக்கு என்ன பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு நினைச்சு நம்ம சுடர் ரொம்பவே தவிச்சு போயிருக்கா. வாங்க இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு விரிவா பார்க்கலாம். ஆரம்பத்திலேயே நம்ம சுடர் கேப்டன் பிரபாகரன் கிட்ட வந்து ரொம்ப கோபமா ஏதோ கேட்கிறா. ஏன் கேப்டன், என் அம்மு தான் சொல்லி அனுப்பினாலே, அப்புறம் ஏன் நீங்க எங்க அப்பாவை தேடி போகல அப்படின்னு ரொம்ப உரிமையா கேட்கிறா. அதுக்கு கேப்டன் ரொம்ப கோபமா, அவங்களை பத்தி என்கிட்ட பேசவே வேண்டாம், எனக்கு ரொம்ப கோபம் வருது, உங்க அம்முவே என்னை அனுப்பினா கூட நான் போக மாட்டேன், உன் அம்மு கூடவே நானும் ஜெயில்ல போய் இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே சுடருக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ அங்க இருக்கிறவங்க சுடர்கிட்ட, ஒருவேளை உங்க அப்பா பக்கம் நியாயம் இருந்திருக்கலாம் இல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கேப்டன் பிரபாகரன், அவர்தான் உங்க அம்மு தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லி கோர்ட்டில் மாட்டிவிட்டு உங்க அம்முக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரு, அவர் ஒன்னும் நல்லவர் இல்லை கேப்டன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கேப்டன் பிரபாகரன் மனசுக்குள்ள அவங்க பண பேராசையில செஞ்ச தப்பை மறைச்சுக்கிட்டு சுடர் கிட்ட என்ன பத்தி மட்டும் தப்பா சொல்லி வச்சிருக்காங்க, இதை நான் எப்படி சுடருக்கு புரிய வைக்க போறேன்னு தெரியலையே கடவுளே அப்படின்னு ரொம்பவே மனசு உடைஞ்சு யோசிக்கிறாரு. சரி, முதல்ல சுடரை நம்ம இயல்பு நிலைக்கு கொண்டு வரணும்னு நினைச்சு சுடர் கிட்ட, நீ போய் உன் நண்பர்கள் கூட விளையாடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அப்போ ஸ்வேதா கேப்டன் கிட்ட வந்து, பாவம் கேப்டன், அவங்களை பார்க்காம சுடர் ரொம்பவே வருத்தப்படுவா. ஜெயில்ல எல்லாம் எப்ப வேணா போய் பார்க்கலாம்னு விட மாட்டாங்களே, நான் பள்ளி விடுமுறை விட்டப்போ சுடரை கூட்டிட்டு போய் அம்முவை பார்த்துட்டு வருவேன், அவங்க கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு கேப்டன், அதெல்லாம் அப்படி விட முடியாது, ஒரு முறையான அனுமதி வாங்கிட்டு போய் கொஞ்ச நேரம் தான் பார்க்க முடியும், இப்போ சுடரை எப்படியாவது திசை திருப்பணுமே அப்படின்னு யோசிக்கிறாரு. சுடர், நீ இதையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்க கூடாது, நல்லா படிக்கணும், பசங்க கூட சேர்ந்து விளையாடணும், அப்பதான் உன் மனசு மாறும், நீ போய் விளையாடு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த காட்சியில ஜோசியர் வந்து பிரபாகரனுக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாண தேதியை நல்ல நாளா குறிச்சு கொடுத்திருக்காரு. இதை பத்தி எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த நிச்சயதார்த்த சடங்குகள் எல்லாம், கல்யாணத்தையே முடிச்சிடலாமே அப்படின்னு ஒருத்தவங்க கேக்குறாங்க. ஆனா எல்லாம் முறைப்படி தான் நடக்கணும் ஸ்வேதா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வெற்றி அங்க வந்து கேப்டன் பிரபாகரனுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு. அதுக்கு பிரபாகரன், ஸ்வேதா இன்னும் கருணா மாமா கிட்ட இத பத்தி சொல்லலையா அப்படின்னு கேக்குறாரு. இதுக்கப்புறம் கருணா மாமாவுக்கும் ஸ்வேதாவுக்கும் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு ஒரு பெரிய பரபரப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் வெற்றி கருணா சார் கிட்ட வந்து ஒரு முக்கியமான விசாரணையை பத்தி பேசுறாரு. மாணிக்கம் குடும்பத்தை யாரோ மிரட்டி இருக்காங்க, மாணிக்கத்துக்கும் அவங்களுக்கும் ரொம்ப வருஷமா எந்த சம்பந்தமும் இல்லை, ஆனா உங்க மேல தான் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு வெற்றி சொல்றாரு. அதுக்கு கருணா, நான் மாணிக்கத்தை தேடி என் ஆட்களை அனுப்பினேன், ஆனா அவங்க குடும்பத்தை மிரட்டல அப்படின்னு சொல்றாரு. இதை வச்சு கருணாவுக்கு ஏதோ பெரிய சிக்கல் வரப்போகுதுன்னு நல்லாவே தெரியுது. அப்படியே காட்சி மாறுனா, வீட்டு வாசல்ல ஒரு சக்கம்மா வந்து நல்ல காலம் பொறக்குது, நல்ல காலம் பொறக்குதுன்னு குறி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் வீட்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பயத்தை கொடுக்குது. கூட பிறந்த இரத்த பாசத்துக்கு பெரிய சோதனை வரப்போகுது, உடன் பிறப்புக்கு ஆபத்துன்னு சொல்லி எல்லாரையும் அதிர வைக்கிறாங்க. யாருக்கு அந்த கண்டம் அப்படின்னு பதறிப்போய் கேட்கும்போது, சிறைவாசத்துல சிக்கல் முளைக்குதுன்னு ஜெயில்ல இருக்கிற அம்முவுக்கு ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி சுடர் திடீர்னு அம்முன்னு கத்திக்கிட்டே பயந்து போய் முழிக்கிறா. சரளா ஓடி வந்து என்னாச்சு சுடர்னு கேட்கும்போது, சுடர் அழுதுகிட்டே, எனக்கு அம்முவை நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு, பால் திரிஞ்சு போச்சு, நாய் ஊழையிடுது, இதெல்லாம் கெட்ட சகுனம், அம்முவுக்கு என்னமோ ஆகப்போகுது, நான் அம்முவை போய் பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே துடிச்சு போறா. சரளா அவளை சமாதானப்படுத்தி, இதெல்லாம் சகஜமா நடக்கிறது தான், நீ கவலைப்படாதேன்னு சொல்றாங்க. ஆனாலும் சுடர் மனசு கேட்கல.
அடுத்த நாள் காலையில சுடரை தேடி ஒரு தாய் வராங்க. அவங்க கையில ஒரு தாயத்து மாதிரி உன்னை கொடுத்து, இதை எப்படியாவது உன் அம்மாகிட்ட சேர்த்துடு, இது உன் அம்மாவோட உயிருக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை வாங்குன சுடர் பள்ளியில இருந்து சுற்றுலா போற மாதிரி போய் எப்படியாவது ஜெயில்ல இருக்கிற அம்முவை பார்த்து இந்த தாயத்தை கொடுத்து அவங்களை காப்பாத்தணும்னு ரொம்பவே உறுதியா ஒரு முடிவு எடுக்கிறா. நாளைக்கு எபிசோட்ல சுடர் யாருக்கும் தெரியாம சுற்றுலா போற சாக்குல ஜெயிலுக்கு போய் அம்முவை பார்ப்பாளா? அந்த தாயத்தை அம்மு கிட்ட கொடுத்து அவங்களை வரப்போற பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துவாளா? இல்ல சுடருக்கு ஏதாவது புதுசா பிரச்சனை வருமா? கேப்டன் பிரபாகரன் இதை கண்டுபிடிச்சு என்ன முடிவு எடுக்க போறாரு? கருணா மேல கொடுத்த புகார் என்ன ஆகப் போகுது? இப்படி பல எதிர்பார்ப்புகளோட நாளைக்கு எபிசோட் ரொம்பவே விறுவிறுப்பா இருக்க போகுது. தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு இந்த எபிசோட்ல எந்த காட்சி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.